ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய லாஸ்ட் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன, கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே சென்றால் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா, பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவுக்கு வாய்ப்பிளவு, காது மடிதல் இந்த மாதிரியான பிரச்சனை பிறக்கும்போது இருக்குமா, இன்னும் நிறைய கர்ப்பிணிகள் கிரகண நேரத்தில் எனக்கு அரிக்கும் போது நான் சொரிஞ்சேன் அப்படின்னா குழந்தைக்கு ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ் வருமா, தோல் நோய்கள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்களோடு இருப்பாங்க. அதுக்கான விளக்கம் இந்த வீடியோவில் இருக்கும். அது கூடவே இந்த கிரகணம் நடக்கக்கூடிய சரியான இந்திய நேரம் என்ன, இந்தியாவிலிருந்து அந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியுமா, இந்த மாதிரியான முக்கிய தகவல்களும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சூரிய கிரகணம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பூமி, சூரியன், சந்திரன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக இது அமாவாசை தினத்தில் தான் ஏற்படும். சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலா வரும். ஸோ சூரிய ஒளியானது பூமி மேலே படாத வண்ணம் நிலவு தடுத்துட்ருக்கும். இந்த ஒரு நிகழ்வை தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சூரிய கதிர்களை நிலவு எந்த அளவுக்கு தடுக்குது அதை பொறுத்து தான் வளைய சூரிய கிரகணமா அல்லது பகுதி சூரிய கிரகணமா முழு சூரிய கிரகணமா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். இப்போ வரப்போகிற சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா பகுதி சூரிய கிரகணம். ஒரு பகுதி அளவு சூரிய கதிர்களை தான் பூமியை வந்தடையாமல் அந்த நிலவு தடுக்குது. ஸோ இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி சூரிய கிரகணமாக இருக்கும். இந்த கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 21 இரவு 10:59 தொடங்குது. மறுநாள் செப்டம்பர் 22 அதிகாலை 3:23 முடிவடைது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 24 நிமிடங்களுக்கு இந்த கிரகணமானது நீடிக்கும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேஜில் இந்த கிரகணம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:11 இருக்கும். கிரகணம் அப்படின்னாலே கர்ப்பிணி பெண்கள் பொதுவாக பயப்படுறது உண்டு. கிரகணத்தினால கதிர்வீச்சுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த தாக்கம் குழந்தையோ நம்மளையோ தாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் கிரகண நேரத்தில் நம்ம பாய் கோரையை கூட பிச்சிடக்கூடாது, காய்கறி அறியக்கூடாது, சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, படுக்கும்போது கை கால் அசைக்காமல் படுக்கணும் அப்படி இப்படியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் சாப்பிடும்போது நமக்கு அதிகமாக வாமிட் வரும், வயிறு உப்பு ஏற்படும், நம்ம கிரகண நேரத்தில் வயிறு மேலே சொரிஞ்சிட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு தோல் வியாதி வரும். இன்னும் எதையாச்சும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாய் பிளந்த நிலையில், காது மடிந்த நிலையில், அப்புறம் மூக்கு அறுப்பட்ட நிலையில் இந்த மாதிரியெல்லாம் குழந்தை பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட இந்த நம்பிக்கை இருக்குது. சயின்டிஃபிக்காக இதுக்கெல்லாம் எந்த ப்ரூஃபுமே கிடையாது. இப்போ வரைக்குமே ரிசர்ச்சில் சூரிய கிரகணம்னால தான் குழந்தை இந்த மாதிரி குறைபாடோடு பிறக்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா, இந்திய மக்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வருது அப்படிங்கிறதுனால இந்த சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்கவோ உணரவோ முடியாது. பட் இருந்தாலும் உலக அளவில் இந்த வானியல் நிகழ்வு நடக்கத்தான் போகுது. கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக சூரிய கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் இந்த விஷயங்களை செய்யவே கூடாது. நம்மளோட முன்னோர்கள் காலகாலமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால எந்த விதத்துலையும் நம்ம குறைஞ்சி போக போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன டிப்ஸை, ரொம்பவே எளிமையான இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம குழந்தையும் நம்மளும் பாதுகாப்பாக இருப்போம். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வெளியே சுற்றக்கூடாது. அதாவது உங்களுக்கு இப்போது அன்றைக்கி தான் டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க, சடனாக பெயின் வந்துருச்சு, பனிக்குட நீர் உடஞ்சிருச்சு, எமர்ஜென்சியாக டாக்டர் பார்க்கணும், இந்த மாதிரி முக்கியமான தேவைகளுக்கு நம்ம வெளியே போகிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. உங்களுக்கு பயமாக இருந்துச்சு வெளியே போகிறதுக்கு, கிரகண நேரமாக இருக்குது அப்படின்னா உங்களை சுற்றி ஏதோ ஒரு ஷாலோ ஒரு கிளாத்தோ வச்சு கவர் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம். இது தவிர்த்து நான் நைட்டில் அவுட்டிங் போகிறேன், ஷாப்பிங் போகிறேன், பீச்சுக்கு போகிறேன், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம தேவையில்லாமல் வெளியே சுற்றுறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. சூரிய கிரகணம் அப்படின்னா கதிர்வீச்சுகள் ரொம்ப வீரியமிக்கதாக இருக்கும். இதனால தான் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் வீட்டுக்கு வெளியில் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. இன்னும் சிலர் வீட்டிலலாம் நீங்கள் டாய்லெட் பாத்ரூம் வெளியே இருக்கிறதுனால போயிட்டு யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணீர் குடிக்காது அப்படின்னு எல்லாம் சொல்லி வைப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. வீட்டுக்கு வெளியே டாய்லெட் பாத்ரூம் கட்டி வச்சிருந்தாலும் நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். 4-5 மணி நேரத்துக்குலாம் நம்ம யூரின் மோஷன்லாம் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம குழந்தைய டைரெக்டாக பாதிக்கும். எப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறையும் யூரின் ஹோல்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக பாதை தொற்று வரும். இது டைரெக்டாக குழந்தையை தாக்கக்கூடியது. அதனால் இந்த விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது. இன்னும் கர்ப்பிணியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம தாராளமாக தண்ணீர் எடுத்துக்கணும். கிரகண நேரம் அப்படிங்கிறதுனால சாப்பிடாமலோ தண்ணீர் குடிக்காமலோ இருக்காதீங்க. சாப்பிடக்கூடிய உணவு லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும். அந்த நேரத்தில் நமக்கு செரிமான சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும். லைட்டான ஃபுட்டாக இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும். கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபுட்டை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதுக்கப்புறம் பசிக்கும், மிட் நைட்டில் எனக்கு பசிக்கும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோட்டலில் வாங்கின உணவுகள் அன்றைக்கி சாப்பிடவே கூடாது.
இன்னும் வந்து நான்வெஜ் ஐட்டம், எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? பருப்பு சிலருக்கு ஒத்துக்காது, பால் சிலருக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரியான உணவுகளை அந்த நேரத்தில் சாப்பிடாதீங்க. நிறைய பேர் வந்து சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கிரகண நேரத்தில் சாப்பிட்டேன், அதிகப்படியாக வாமிட் எடுத்துட்டேன், வயிறு வந்து உப்பலாகவே இருக்குது அப்படின்னு. இதுக்கு காரணமும் இதுதான். அந்த நேரத்தில் நமக்கு சீரண சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனால தான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டை வந்து எடுத்துக்க சொல்கிறோம். சாப்பிடாமலே இருக்கணும் அப்படின்னெல்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது. கிரகணத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருங்க. மொபைல், லேப்டாப் யூஸ் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து செல்லில் வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னு போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணுறீங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மொபைல், லேப்டாப் எதுவாக இருந்தாலும் சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமான கால்ஸ் வந்தால், மீட்டிங் வந்தால் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். மற்றபடி யூஸ் பண்ண வேண்டாம். லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக தவிர்க்கணும். வயிற்றுக்கு பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து பயங்கரமான ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது நம்மளையும் நம்ம குழந்தையும் பயங்கரமாக டயர்டாக்கி விட்டுரும். இதை பண்ணவே பண்ணாதீங்க. ஷார்ப்பான பொருட்களை நம்ம அந்த கிரகண நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரகண நேரத்தில் புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு உலக்கையை வந்து செங்குத்தா நீத்தி வைக்கிற பழக்கம் வந்து இருக்குது கிரகண நேரத்தில். அது கிரகண நேரம் ஃபுல்லாகவே செங்குத்தா நிற்கும். கிரகண நேரம் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம ஷார்ப்பான பொருட்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது. தெரியாதனமாக நம்ம கை கட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஈவன் நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுறது, நெயில் கட் பண்ணுறது, தைக்கிறது, ஊசி நூல் கோக்கிறது, பேப்பர் கட் பண்ணுறது, துணி கட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம பண்ண வேண்டாம். இதனால தான் வந்து சாப்பிட்றதையே வந்து நான் 1 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னேன். சமைக்கிறது வந்து அதுக்கு முன்னாடியே சமைச்சிடுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம முடிச்சுட்டு 1 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்டுடுறது நல்லது. இன்னும் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா 11 மணி, இரவு 11 மணி வாக்கு தான், 10:59க்கு தான் தொடங்குது இல்லையா? அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வேலைகள்லாம் முடிச்சிடணும். குக்கிங் வந்து தாராளமாக பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் 1 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க அப்படின்னா. அதுக்கு முன்னாடி தான் நம்ம குக் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக டின்னர் வந்து யூஸ்வலாகவே ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 8-8:30க்கெலாம் சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்ப நல்லது. கிரகண நேரத்தில் நீங்கள் 8, 8:30, 9, 9:30க்குள்ளே நீங்கள் சாப்பிட்ருங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்பிடாம மட்டும் இருக்க வேண்டாம். இன்னும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கிரகண நேரத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சிஸ்டர், கை கால் அசைக்கக்கூடாது, புரண்டு படுக்கக்கூடாது. நான் எப்படி சிஸ்டர் அவர் ஃபுல்லாக வந்து கை கால் அசைக்காமல் அப்படியே வச்சுட்டு படுக்க முடியும், உண்மைதானா இது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி பயப்படணும்லாம் அவசியம் இல்லை. ப்ரெக்னென்சியில் நீங்கள் எப்போதும் லெஃப்ட் சைட் படுக்கணும். ரைட் சைட் படுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எழுந்து உட்காந்து திரும்பி படுக்கணும். இதை தவிர்த்து நீங்கள் வயிற்று மேலே படுக்கக்கூடாது, மல்லாக்க படுக்கக்கூடாது. ஒரு சைடாக வந்து படுக்கிறது ரொம்ப நல்லது. எதுக்காக படுக்கிறோம் அப்படின்னா, லெஃப்ட் சைட் படுக்கும்போது குழந்தைக்கு அதிகப்படியான ஸ்பேஸ் கிடைக்கும், ஆக்சிஜன், ஃபுட் சப்ளை எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கும். இதனால தான் லெஃப்ட் சைட் படுங்க அப்படின்னு சொல்கிறது. இதை தவிர்த்து நீங்கள் கை கால் அசைக்கக்கூடாது. கிரகண நேரத்தில் அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி படுக்கணும், காலை கூட நகர்த்தக்கூடாது, திரும்பி படுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நிம்மதியாக நல்லா தூங்குங்க. இன்னும் கிரகண நேரத்தில் தூங்கலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். தாராளமாக தூங்கலாம். தூங்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத பயம் நமக்கு இருக்காது. குழந்தைக்கோ நமக்கோ ஏதாவது ஆகுமோன்னு யோசிச்சுட்ருப்போம். அதை வந்து தவிர்க்கிறதுக்கு தூங்குறது பெஸ்ட்டு. தூக்கமே வரலன்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் படிங்க, பிடிச்ச இசை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சமான தெய்வத்தை வழிபடுங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக காம் ஆகிடும். நம்மளை சுற்றி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும், நமக்கு நல்ல தூக்கம் வரும். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னும் டிவி பார்க்கலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக டிவி பார்க்கலாம், எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தூக்கம் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக தூங்குங்க. இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கிரகணம் முடிஞ்சதும் யூஸ்வலாக நாங்கள் குளிச்சிருவோம், வீட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவோம், இந்த முறை நாங்கள் அந்த மாதிரி பண்ணணுமா? கிரகணம் முடிகிற நேரம் பார்த்திங்கன்னா நள்ளிரவு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த நேரத்தில் போயிட்டு குளிக்கக்கூடாது. ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது அன்டைமில் குளிச்சிங்கன்னா ஜலதோஷம் பிடிக்கும். இன்னும் வந்து கிரகணம் முடிஞ்ச உடனே வீட்டை க்ளீன் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நார்மலாக உங்கள் ரொட்டீனில் எப்போதும் எப்போ குளிப்பீங்களோ அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடை வந்து நார்மலாக க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணாலே போதும். அதை க்ளீன் பண்ணுறேன், இதை க்ளீன் பண்ணுறேன்னு எதையும் போட்டு இழுக்க வேண்டாம், ஹெவி ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பண்ணுறது தான் டேஞ்சர். ஸோ நார்மலாக எப்போதும் எப்படி இருப்பீங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸ்பெஷலாக எதுவும் பண்ண வேண்டாம். இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம வயிறு மேலே சொரியலாமா, சொரிஞ்சா குழந்தைக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வருமானு. வயிறு வந்து இந்த ப்ரெக்னென்சியில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம நகத்தை போட்டு சொரியக்கூடாது, ரெட் ஆகிடும், அலர்ஜி மாதிரி வந்துடும். இது தவிர நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஸ்கின் இஷ்யூஸ் வருமானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. நீங்கள் வயிறு வந்து நகம் போட்டு சொரியாதீங்க, லைட்டாக வந்து தடவி கொடுங்க. ரொம்ப உங்களுக்கு அரிப்பு வந்து பெயின் கொடுத்துச்சு, ரொம்ப அரிப்பாக இருந்துச்சு அப்படின்னா டாக்டரை போய் பாருங்கள். நான் ப்ரெக்னென்சியில் இருக்கேங்கிறது தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டு அதுக்கான மெடிசன் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள்.
கிரகண நேரத்தில் வந்து ஹஸ்பண்டோட காண்டாக்டில் இருக்கிறத தவிர்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்தாலே போதும். தேவையில்லாமல் பயப்படணும்னு அவசியம் இல்லை. கிரகணத்தினால தான் குழந்தைக்கு வந்து காது மடிதல், வாய்ப்பிளவு பிரச்சனைலாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. இதுக்கு சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. பட் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். இந்த டிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் வெளியே அலையாமல் வீட்டுக்குள்ளே இருக்கணும். மற்றபடி நம்ம உணவை வந்து 1 hour முன்னாடி எடுக்கிறது எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் தான் நான் சொல்லியிருந்தேன். ஈஸியாகவே நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.